அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க FTTH இன்டர்நெட் சர்வீஸை எப்படி நமக்கு தேவைப்படுற இன்னொரு இடத்துக்கும் கொண்டு போய் யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு இதுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இதற்கு தேவைப்படுற ப்ரைமரி எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா மீடியா கன்வெர்ட்டர், அடுத்தது ஃபைபர் கேபிள், ஈதர்நெட் ஆர் லேன் கேபிள், கடைசியாக எக்ஸ்டெண்டர் ரவுட்டர். இந்த வீடியோவில் நான் நெட்லிங்கோட ஆப்டிக்கல் நெட்வொர்க் ரவுட்டரையே எக்ஸ்டெண்டர் ரவுட்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி எக்ஸ்டெண்டர் ரவுட்டராக மாற்றணுங்கிறது உங்களுக்கும் தகவல் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குன்னு தனியாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மீடியா கன்வெர்ட்டர் பற்றி பார்க்கலாம். இந்த மீடியா கன்வெர்ட்டர் நெட்லிங்கோட 100/1000 டைப் மாடல். இதில் ஏபின்னு 2 பார்ட்ஸ் அடாப்டரோடு வரும். இந்த மீடியா கன்வெர்ட்டர் என்ன செய்யணும்னா, ப்ரைமரி ரவுட்டர்லேருந்து வர ஈதர்நெட் சிக்னலை ஆப்டிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி தரும். அதர் எண்டில் இருக்க மீடியா கன்வெர்ட்டர் ஆப்டிக்கல் சிக்னலை ஈதர்நெட் சிக்னலாக மாற்றி கொடுக்கும். இப்போது நம்ம வீட்டில் இருக்க ப்ரைமரி ரவுட்டரோட ஈதர்நெட் போர்ட்டில் லேன் கேபிளை சொருவி அதை பார்ட் ஏவோட மீடியா கன்வெர்ட்டரோட லேன் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பவர் உங்களுக்கு காட்டும், பவர் சிக்னல் காட்டுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபைபர் கேபிளை யூஸ் பண்ணி நாம் மீடியா கன்வெர்ட்டரோட பார்ட் ஏல டிஎக்ஸ் போர்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம ஃபைபர் கேபிளை லாங் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது ஃபைபர் கேபிளை இந்த எஸ்சி டைப் பேட்ச் கார்டோட ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது ஒரு மாதிரி சோதனையினால் நான் இந்த பேட்ச் கார்டை மட்டுமே யூஸ் பண்ணி இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்த எண்டோட பேட்ச் கார்டை நம்ம மீடியா கன்வெர்ட்டரோட பார்ட் பியோட டிஎக்ஸ் பாயிண்டில் சொருவிட்டோம். இப்போ அதோட சிக்னல் காட்டுறது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லேன் கேபிளை பார்ட் பியில் இருக்க லேன் போர்ட்டில் நம்ம சொருவிக்கிறோம். அடுத்தது அதோட அடுத்த எண்டை நம்ம எக்ஸ்டெண்டர் ரவுட்டராக யூஸ் பண்ணுற ரவுட்டரில் சொருவிக்கலாம். இப்போது இந்த மீடியா கன்வெர்ட்டரில் பார்ட் ஏழு பார்ட் பியில் ஒரே மாதிரி லைட் பிளிங்க் ஆகிறத பார்க்கலாம். இப்போது மீடியா கன்வெர்ட்டர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறத இண்டிகேட் பண்ணுது. எக்ஸ்டெண்டர் ரவுட்டரோட பேக் சைடில் இருக்க லைட்டும் ஈதர்நெட் போட்டு கனெக்ட் ஆகிக்கிறத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நெட்டு யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறக்காக எக்ஸ்டெண்டர் ரவுட்டரோட லேன் போர்ட்டில் ஒரு லேன் கேபிள் சொருகிக்கிறோம். லேன் கேபிளோட அடுத்த எண்டை நம்மளோட லேப்டாப்போட லேன் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லேப்டாப்பில் ஈதர்நெட் சிக்னல் வர்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறக்கு நாம் க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோமில் நம்ம இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது யூடியூப் இங்கே ஒர்க் ஆகுது. இந்த எக்ஸ்டெண்டரில் லேன் போட்டு மட்டும்தான் ஒர்க் ஆகணும் இல்லை, ஒய்ஃபை சிக்னல்ஸும் ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் லேனும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக லேன் போர்ட்டை யூஸ் பண்ணி காட்டுறேன்.